ஹாய் காய்ஸ் எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி இந்த வ்ளாகில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, லக்ஷ்மி குபேரன் கோவிலுக்கு வந்து ரீசெண்டாக விசிட் பண்ணியிருந்தேன். ஸோ அந்த கோவில் வந்து ஜஸ்ட் எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்ச கோவில். இந்த கோவில் வண்டலூர் பக்கத்தில் இருக்குது. நியர் உங்களுக்கு வண்டலூர் கேட் பக்கத்தில் ஒரு ரோடு போகும். அந்த ரோடை பிடிச்சிங்க அப்படின்னா லாஸ்ட்டாக தாகூர் காலேஜ் வரும். தாகூர் காலேஜ் ஓட்டின மாதிரி ஒரு ரோடு போகும். அந்த ரோடு பிடிச்சிங்கன்னா லாஸ்ட் ரைட்டை வந்து குபேரன் கோவில் வந்து நீங்கள் ரீச் ஆகிடலாம். ஸோ இந்த கோவிலுக்கு வந்து நான் ரீச் வந்து இயர்லி ஒன்ஸ் ஆச்சும் நான் கண்டிப்பாக போகணுன்னு ஆசைப்படுவேன். எனக்கு ரொம்ப பிடிச்ச கோவில். இந்த கோவிலை சுற்றியே ஒரு 4 கோவில் கிட்ட இருக்குது. பக்கத்துலேயே இருக்குது. ஜஸ்ட் நம்ம வண்டியை பார்க் பண்ணோம்னா நடந்தே கூட நம்ம போயிடலாம். ஸோ இந்த கோவில் பக்கத்தில் வந்து பார்த்தீங்கன்னா அரைக்காசு அம்மன் 108 அம்மன் கிட்ட வந்து உங்களுக்கு இருக்கும். அதுக்கப்புறம் சாய்பாபா கோவில் அது எல்லாமே இருக்குது. வீடியோஸ் எடுக்கிறதுக்கு நம்மளுக்கு கொஞ்சம் அலோவ் பண்ண மாட்டாங்க. ஸோ முடிஞ்ச வரைக்கும் என்னால் நான் கிளிப்பிங்ஸ் வந்து நான் ஆட் பண்ணியிருக்கேன். ஸோ இந்த வீடியோவில் என்னென்ன இருக்குதுன்னு சொல்லிட்டு பார்க்கலாம் வாங்க. ஸோ அப்படியே நம்ம வந்து கோவில்கிட்ட ரீச் ஆகிட்டோம். ஸோ கோவில்கிட்டக்குள்ளே வந்து பார்த்திங்கன்னா நம்மள தீபம் அந்த மாதிரிலாம் ஏற்ற விட மாட்டாங்க. ஸோ வெளியில் வந்து பூ இருக்கும், இல்லை அருகம்புல்லும் இருக்கும். அதை வந்து உங்களுக்கு விநாயகர் இருக்கும், அப்படிலாம் சாமிக்கும் நீங்கள் போய் வச்சுக்கலாம். அது மட்டும் இல்லாமல் பூவும் வந்து நம்மளுக்கு சாமிக்கு வைக்க விட மாட்டாங்க. இங்கேருந்து வாங்கிட்டு போகிறது அங்கே ஒரு பக்கெட் மாதிரி வச்சுருப்பாங்க. அதில் வந்து நம்மளை போட சொல்லிவிடுவாங்க. ஸோ அதில் போட்டுட்டு வந்துடலாம். அதுக்கப்புறம் அங்கங்கே வந்து அன்னதானத்துக்கு நீங்கள் ஏதாவது பே பண்ணுறீங்களா அப்படின்னு கேட்பாங்க. நம்மளுக்கு விருப்பப்பட்டதை நம்ம கொடுத்துக்கலாம். ஸோ இப்போ கோவிலுக்கு வந்து நம்ம ரீச் ஆனது பிறகு பின்னாடி வந்து குபேரன் சிலை ஒட்டின மாதிரியே பார்த்தீங்கன்னா அவர் நடுவில் இருப்பார். சுற்றி தண்ணி இருக்கும். அதில் நல்லா பெரிய பெரிய மீன், ஆமை அந்த மாதிரிலாம் இருக்கும். அதுக்கப்புறம் காசு எல்லாமே போட்டு வச்சுருப்பாங்க. ஸோ இது எந்த அளவுக்கு ஹெல்த்தின்னு தெரியல. காசெல்லாம் நம்ம போடுறது அந்த மீனுக்கு நல்லதா என்னன்னு தெரியல. பட் காசுலாம் போட்டு வச்சுருப்பாங்க. நான் என்ன பண்ணுவேன்னா, என் கையில் இருக்க 10 ரூபாய் 20 ரூபாய் என்ன இருக்கோ அதை வந்து சாமிகிட்ட வச்சுட்டு அதை எடுத்துகிட்டு வந்து நான் பீரோவில் வச்சுப்பேன். ஸோ எப்போவுமே நாங்கள் போனோன்னா அந்தமாரி வேலை பண்ணுவேன். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இந்த குபேரனோட குங்குமம், அதுக்கப்புறம் வந்து டிஸ்ட்ரிக்கு வைக்கிற பொருட்கள் எல்லாமே இருக்கும். இந்தமாரி தகுடெலாம் இருக்கும். 10 ரூபாயிலேருந்து இருக்குது. ஸோ நம்மளுக்கு எந்த மாதிரி சைஸ் வேணுமோ அந்த மாதிரி வாங்கிக்கலாம். அண்ட் புக்குங்களும் இருக்காங்க ப்ரேயர் பண்ணுறதுக்கு. ஸோ சாமியெல்லாம் பார்த்து முடிச்சதுக்கப்புறம் கொஞ்சம் நேரம் நாங்கள் அப்படியே ரிலாக்ஸாக இருந்தோம். நிறைய பேர் வந்து வாங்கிட்டு போயிட்டு இருந்தாங்க. ப்ரைஸ் வந்து கொஞ்சம் அந்த எல்லாமே கொஞ்சம் அதிகமாக இருக்க மாதிரி தான் இருந்துச்சு. ஸோ அங்கே முடிச்சுட்டு நாங்கள் வந்து பார்த்திங்கன்னா கோவிலுக்கு போயிட்டு அம்மன் கோவிலுக்கு போயிட்டு இங்கே மொத்தம் 108 அம்மன் இருக்காங்க. ஒவ்வொரு ஸ்டேட்லேருந்து கொண்டு வந்த அம்மனுங்க இருக்காங்க. அந்தந்த ஸ்டேட்டில் ஒரு ஒரு விதமான அம்மன் இருக்கும் இல்லைங்களா, அதே மாதிரி உருவத்தில் இங்கே கொண்டு வந்து வச்சுருப்பாங்க. எதுவுமே எனக்கு ரொம்ப பிடிச்ச கோவில். எவ்வளோ ப்ளசண்ட்டாக இருக்குது பாருங்கள். ஸோ எல்லா அம்மனையும் நான் உங்களுக்கு வந்து ஷேர் பண்ணியிருக்கேன். அப்படியே ரிலாக்ஸாக பாருங்கள்.
அப்படியே வந்து சுவாமியெல்லாம் பார்த்துட்டு வெளியில் வந்து பார்த்திங்கன்னா இந்தமாரி ஆடு அதெல்லாம் ஏதாவது கொடுக்கறதுக்காக வேண்டி கொடுத்துருப்பாங்க போல். அப்புறம் கோழி வளர்த்துட்ருப்பாங்க, அதுக்கப்புறம் மாடு வளர்த்துட்ருப்பாங்க. ஸோ கொஞ்சம் நேரம் அப்படியே வந்து ரிலாக்ஸ் பண்ணிவிட்டு வெளியிலேயே வந்து பார்த்திங்கன்னா எப்போவுமே வந்து நம்மளுக்கு அன்னதானம் வந்து போட்டுட்ருப்பாங்க. ஸோ நாங்கள் அங்கே அன்னதானம் வந்து டொனேட் பண்ணிவிட்டு சாமி நினச்சி அங்கே சாப்பிட்டுட்டு வருவோம். கண்டிப்பாக இருந்துச்சுன்னா கண்டிப்பாக நம்ம சாப்பிட்டுட்டு வரலாம். ஸோ அங்கே வந்து அன்னதானம் டொனேட் பண்ணுறீங்க அப்படின்னா கொஞ்சம் டொனேட் பண்ணிவிட்டு வரலாம் தாராளமாக. நாங்கள் போயிருக்கும்போது சாம்பார் ரைஸு அதுக்கப்புறம் வந்து பொரியல் வந்து கொடுத்துருந்தாங்க. அதுக்கப்புறம் எங்களோட ஷாப்புக்கு வந்து இந்த மாதிரி 7 குதிரை வந்து வச்சோம் அப்படின்னா ரொம்ப நல்லது அப்படின்னு சொன்னாங்க. ஸோ அதுவும் வாங்கிட்டு அதுக்கப்புறம் பிரசாதமும் இருந்துச்சு, பொங்கல் கொடுத்துருந்தாங்க. ஸோ அதுவும் வாங்கி சாப்பிட்டுட்டு அப்படியே கொஞ்சம் நேரம் ரிலாக்ஸ் பண்ணிகிட்டு இருந்தோம். வர வழியிலே அப்படியே ஒரு கருப்பு ஜூஸை குடிச்சிட்டு நான் வாங்கிட்டு வந்த திங்ஸ் எல்லாம் ஒன்று ஒன்றா பார்த்துக்கலாம். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா எங்களோட ஷாப்பில் வைக்கிறதுக்காக நாங்கள் வாங்கிட்டு வந்திருந்தோம். இந்த 7 குதிரை இருக்க மாதிரி கடையிலையோ வீட்லேயோ வச்சா அது ரொம்பவே நல்லதுன்னு சொல்லுவாங்க. ஸோ அது வந்து ஒன்று வாங்கிட்டு வந்திருந்தேன். ஜஸ்ட்டு 60 ருபீஸ் தான். அதுக்கப்புறம் இந்த குபேரன் ப்ரேயர் பண்ணுறது அது ஒரு இது வாங்கிட்டு வந்தது ஜஸ்ட்டு ஒரு 10 ருபீஸ் தான். ஸோ இது கூடவே வந்து பார்த்திங்கன்னா வாசலில் ஒட்டுறதுக்காக இந்த ஸ்டிக்கர் ஒன்று வாங்கிட்டு இருந்தேன். இது வந்து 10 ருபீஸ் ஈச் ஒன்று. அதுக்கப்புறம் வாசலில் வந்து கோலம் போடுறதுக்கு இந்த அச்சு ஒன்று வாங்கினேன். ஒன்று வந்து பார்த்திங்கன்னா 20 ருபீஸ், சின்னதை வந்து 10 ருபீஸ்னு வாங்கினேன். ஸோ இந்த கோவில் முடிச்சுட்டு அதுக்கப்புறம் எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு பார்க்கு ஃபர்ஸ்ட் டைம் வந்து போயிருந்தேன். எனக்கு போன உடனே ரொம்பவே பிடிச்சிருந்தது. இது வண்டலூர் பக்கத்தில் இருக்க கவர்மெண்ட் பார்க்கு தான். ஜஸ்ட் 20 ருபீஸ் ஏதோ வந்து என்ட்ரி ஃபீ வாங்கிட்டு உள்ளே விட்டுட்டாங்க. ரொம்பவே குட்டி தான், பட் ரொம்ப 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 ப்ளசண்ட்டாக இருந்தது. ரொம்பவே அழகாக இருந்துச்சு. ரொம்ப நேரமே நான் என்ஜாய் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். இதுக்கு முன்னாடி இந்த பார்க் ஸ்டார்ட் பண்ணும்போது நிறைய இடம் வந்து கட்டியிருக்காங்க. பட் இப்போ எதுவுமே நம்மளால் அதை யூஸ் பண்ண முடியலன்னு நினைக்கிறேன். ஸோ இந்த வீடியோவில் வந்து நான் உங்களுக்கு ஆட் பண்ணியிருக்கேன் பாருங்கள். எனக்கு ரொம்பவே பிடிச்சிருந்தது பார்க்கு. நெக்ஸ்ட் டைம் கோவிலுக்கு போனனாலும் இந்த பார்க்குக்கு வந்து நான் போகலாம் அப்படின்னு நான் டிசைட் பண்ணியிருக்கேன். அதே மாதிரி நான் நிறைய வீடியோஸில் வந்து ஷேக் பண்ணுறேன்னு நினைக்கிறேன். ஸோ நெக்ஸ்ட் டைம் வந்து நான் கிளியராக நான் எடுத்து கொடுக்குறேன். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா இந்த வியூ ரொம்பவே அழகாக இருந்துச்சு. அதே மாதிரி கீழே வந்து இந்த குச்சி இருக்குது இல்லைங்களா, இந்த இன்னும் பேம்பு குச்சின்னு சொல்லுவாங்க. ஸோ இது வந்து ஃபாரஸ்ட் ஏரியா. இப்போ இங்கே சூப்பராக இருக்குது இந்த இடம். அந்த கண்ணாடி இது மாதிரி இருக்கும்ல, ஆனால் இதெல்லாம் ஃபஸ்ட்டு ஒர்க் ஆகிட்டு இருந்தது போல், இப்போது ஒர்க் ஆகலை. இதெல்லாம் உள்ள அனுமதி கிடையாது, டு நாட் என்ட்ரி வித்தவுட் பெர்மிஷன் போட்டிருக்காங்க. ஃபஸ்ட்டு இதெல்லாம் இருந்திருக்கு போல். இந்த கூடாரம்லாம் ரொம்ப அழகாக இருக்குது. நிறைய டைம் இந்த சைடு வந்திருக்கேன். எப்போவுமே கூட்டிகிட்டு போங்கன்னு சொல்லுவா, கூட்டிகிட்டு போக மாட்டார். இங்கே ஒரு ஃபவுண்டன் இருந்திருக்கு, பட் இப்போ ஒர்க் ஆகலை. செடிலாம் வச்சுருக்காங்க. இங்கே நிறைய செடி இருக்குது, சூப்பராக இருக்குது. இதெல்லாம் நாங்கள் சின்ன வயசில் இந்த பாதாம் மரம்லாம் சொல்லுவாங்கள்ல, அது கீழே விழுந்துருந்துருந்தால் அது உடச்சி பாதாம் சாப்பிடலாம். ஐ திங்க் பாதாம் மரம் தான் நினைக்கிறேன். அந்த மாதிரி தான் பெரிய பெரிய இலையாக இருக்குது. பெரிய பெரிய குழி இருக்குது. இதெல்லாம் எவ்வளோ அழகாக இருக்குது இந்த செடியெல்லாம். இந்த மரம் பாருங்கள், விசிறி மாதிரியே இருக்குது அழகாக. ஏன்பா இந்த மாதிரி ஒரு தென்னை தானே ஆக்சுவலி, தென்னை மரமா இல்லை, இது வந்து வாழை இலை. எப்படி வாழை இலை மட்டும், வாழை இலை மட்டும் இருக்குமால இந்த மரத்தில்? இது ஒரு மாடலா? ஒருவேளை செயற்கையாக வச்சு இல்லையே, செயற்கை கிடையாது, இயற்கையாக தான் இருக்குது. இது பேர் மேபி இதுவும் ஒரு மரத்தோட பேராக இருக்கலாம் ஏதாவது. ஆனால் அழகாக இருக்குல்ல, டெக்கரேட்டிவ் ஐட்டம் மாதிரி. ஃபுல்லாக மேலே இலை மட்டும்தான் இருக்குது. எப்படி இந்த மாதிரி இது வளருது? வாழை மரம் அப்படின்னாலே அதில் அந்த வாழை அந்த பூவெல்லாம் இருக்கும். இதில் வேற இலை மட்டும்தான் இருக்குது. இது கள்ளிப்பழம் பேரில் எழுதி வச்சுருக்காங்க. இதுதான் ஸ்னேக் பிளானெட்டு. பாம்பு புத்துடா. ஸ்னேக் பிளான்ட்டு பாம்பு புத்துக்குள்ளேருந்து வளர்ந்துருக்கு. இது என்ன மரம்? டிஃப்ரெண்ட்டாக இருக்குது இந்த மரமே. வேணாம், அந்த பக்கம் போக வேணாம், நம்மளுக்கு சரியில்லை. கைஸ், இது என்ன மரம்னு சொல்லுங்கள். இதோட மரம் பாருங்கள், வேறு
மரத்தோட வேரே வெளியில் வந்து வளர்ந்துருக்கு. ஏன்பா இது மரம் தானே? இது மரத்தோட வேர் தானே? இந்த மரத்தோட வேர் எல்லாமே வெளியில் வந்துருக்குங்க. என்ன மாதிரி மரமாக இருக்கும்? இது எல்லாமே தொட்டாச்சி நீங்கி பூச்சி. நான் தொட போகிறேன். இந்த பாருங்க, தொட்டுனையும் செலுத்துக்குது. உள்ள ஒன்றும் இல்லை. மீன் கீனு